வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஏஷியன் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் பாத்தீங்கன்னா புளிப்பா இனிப்பா காரமா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, நீங்க அப்படியே சாப்பிடலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ்ல நம்ம நிறைய காய் போட்டு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ரெப் வேலையா நீங்க வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரைஸுமே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போறோம். ப்ரோட்டீனுக்காக நான் கொஞ்சம் சோயா பாயில் பண்ணி பொடி பொடி சாப் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், கார்லிக், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தண்டு சாப் பண்ணி வச்சிருக்கேன். காய்கறிகளை பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், கோஸ், பட்டாணி, பெல் பெப்பர்ஸ், ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையுமே சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல நம்ம காய் எல்லாத்தையுமே சாட்டே பண்ணிக்க போறோம். கடாயில ஹை ஹீட்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதுல கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிறோம். ரெண்டுத்தையுமே அப்படியே சாட்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாட்டே பண்ணும் போதே உங்களுக்கு பாதி குக் ஆயிடும். ஃப்ரைட் ரைஸ்ல பாத்தீங்கன்னா காய் எல்லாமே குக் ஆயிருக்கணும், அதே சமயம் கிரன்ச்சியாவும் இருக்கணும். நீங்க தண்ணி சேர்க்காம குக் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கிரன்ச்சினஸ் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் கேரட் பீன்ஸ் வதக்குனதுக்கு அப்புறமா நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணிங்கிறதுனால ஃபர்ஸ்டே சேர்த்துக்கிறேன். ஃப்ரோசன்னா நீங்க கடைசியா சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெஜ்ஜீஸோட குக்கிங் டைம் பொறுத்து ஒரு காயை நம்ம ஒரு ஸ்டேஜ்ல சேர்த்துட்டே வரலாம். அடுத்ததா நான் ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்ல யூஸ் பண்ற வெஜ்ஜீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணுங்க, அப்பதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூடவே கொஞ்சமா நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க, இல்லைன்னா கோஸ்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். கீழே ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருகுன மாதிரி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரோஸ்டட் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கடைசியா 3 கலர் பெல் பெப்பர்ஸையுமே நான் சாப் பண்ணிட்டு இதில் சேர்த்துருக்கேன். வேக வச்ச சோயாவுமே ஒரு 4 கட் பண்ணிட்டு இதுலேயே சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெல் பெப்பர் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். கலர் குடமிளகால ஒரு 75% குக் ஆனால் கூட போதும். நீங்கள் கை விடாமல் சாட்டை பண்ணிட்டே இருந்தாலே உங்களுக்கு வெந்துடும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக ஃப்ரைட் ரைஸில் இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பீனட் பட்டர் இல்லைன்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலையை பொடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை மிளகு பொடியை சேர்த்துக்கலாம், கருப்பு மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. லைட் டார்க் ரெண்டும் இருந்தால் பாதி பாதி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சிந்தட்டிக் வினிகர் அவாய்ட் பண்ணிட்டு ஆர்கானிக் நேச்சுரல் வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். விஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிங்கிள் மிக்சரா கிடைக்கும். கிளேஸுக்காகவும் ஏஷியன் ஃபிளேவருக்காகவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் வரதுக்கு முக்கியமான காரணமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சாஸ் தான். ஸோ நம்ம வெஜ்ஜீஸ் ரெடி பண்ணியாச்சு, சாஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு அரிசியை நல்லா களைஞ்சிட்டு உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் லைட்டாக உருகும் போதே ஒரு பெரிய பூண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய பூண்டு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசனை நல்லா இருக்கும். நம்ம நிறைய பண்ணுறதுனால நான் எல்லாமே கொஞ்சம் தாராளமாக தான் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுலயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். காரத்துக்கும் ஃப்ளேவருக்கும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி தண்டியுமே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தண்டை கட்டாயமா சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனை கொடுக்கும். ஏஷியன் குக்கிங்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட்னு கூட சொல்லலாம். இந்த வெண்ணெயிலேயே உங்களுக்கு பூண்டு வெங்காயம் எல்லாம் குக் ஆகும் போது ஃப்ளேவரே சூப்பரா இருக்கும். வெங்காயம் லைட்டா கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம குக் பண்ணி ஆற வச்சிருக்கிற சாதத்தை இதுல சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். ரைஸையுமே நீங்க இந்த பட்டர்ல ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரோஸ்டட் ஃப்ளேவர் வரும். சாதமும் பார்த்தீங்கன்னா நல்ல உதிரி உதிரியா இருக்கும். ஏஷியன் குக்கிங்னு சொல்லும் போதே கொஞ்சம் ரோஸ்டட் ஃப்ளேவர் வந்தால் தான் நல்லா இருக்கும். யூஸ்வலாக கடைகளில் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக பண்ணுறதுக்கு நிறைய எண்ணெய் சேர்த்துப்பாங்க. பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது எண்ணெயோட அளவை கம்மியாகவே வச்சுக்கலாம். இப்போ ரைஸ் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாஸை ரைஸ் மேலே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரைஸோட எல்லா பக்கமும் இந்த சாஸ் மிக்ஸ் ஆகணும். ரைஸோட இந்த சாஸ் மிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே மாறிடும். சாதம் வெடிக்கும் போதே நான் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ ரைஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது, காய்கறிகளையும் கொஞ்சம் உப்பு இருக்குது, சாஸ்லேயுமே உப்பு இருக்குது. ஃபைனலாக எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உப்பு தேவைப்பட்டா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம சாட்டே பண்ணி வச்சிருக்கிற வெஜ்ஜீஸ்லாம் சேர்த்துட்டு
ஃபைனலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா ரிச்சாக கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பூண்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு பொடியை மேலே தூவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படியே சாப் பண்ணிட்டு சேர்த்துட்டோன்னா நம்மளோட ஏஷியன் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸ்ப்ரிங் ஆனியனுமே கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஒயிட் கலர் ஃப்ரைட் ரைஸோட இந்த ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு கட்டாயம் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும். ஆனால் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாங்க, நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். காய் வேக வச்சு ரெடியாக வச்சுக்கணும். அடுத்து ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கணும். சாதம் வச்சு ரெடியாக வச்சுக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட ரைஸ் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.